வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இன்றைய நாள் இனிய நாளாயும் உளமிகுந்த உயர்வான நாள்வாகவும் அமையட்டும். 5/3/2025 இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை, வளர்பிறை, சஷ்டி மற்றும் கார்த்திகை விரதம் கொண்ட கார்த்திகை நட்சத்திரம். காலையில் பரணி நட்சத்திரம் ஆரம்பிக்கும், அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஸ்பில் ஓவர். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1:30 வரை. இன்றைக்கு குளிக காலம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். கரணம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. கும்ப லக்னத்திலே சூரியன் பயணம். அவருடைய இருப்பு நாழிகை 1 நாழிகை 35 வினாடி. சூரியனின் உதயம் இன்று காலை 6:27 சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதுவும் கன்னி மற்றும் துலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்ற எஃபெக்ட் இருக்கும். இன்றைக்கு கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகள்: ரிஷபத்திலே இருக்கக்கூடியது குரு, மிதுனத்திலே இருக்கக்கூடியது செவ்வாய், கன்னியில் இருக்கக்கூடியது கேது. சனி மற்றும் சூரியனானவர் கும்பத்திலும், ராகு புதன் சுக்கிரனானவர் மீனத்திலும் அமர்ந்திருக்க, பரணி நட்சத்திரம் என்ற மேஷ ராசிக்குள்ளர, பரணி கார்த்திகை இதுக்குள்ளர சந்திரனுடைய பயணம். ஸோ காலபுருஷ தத்துவத்தின்புடைய முதல் ராசியான மேஷ ராசிக்குள்ளரே பரணி நட்சத்திரத்துக்குள்ளே, நேற்றுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்தது, இன்றைக்கி பரணிக்குள்ளே வந்திருக்கிற இந்த எஃபெக்ட் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்திலும் சனி ஆட்சியிலும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. எங்கள் வீட்டில் பையன் ரொம்ப டல்லாக இருக்காங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான், அப்படியே வேலைக்கும் போக மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்படின்னு சில பெற்றோர்கள் சொல்வார்கள். குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான் சார், சோம்பேறித்தனமாக இருக்கிறான், எதை கொண்டாலும் சுறுசுறுப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அப்போ சோம்பல் சுறுசுறுப்பை நீக்குவதற்கான கோவில் பரிகாரம் எதனா உண்டா அப்படின்னு தேடும்போது, கும்பகோணத்தில் பானபுரீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த பானபுரீஸ்வரர் கோயில் போய் சிவனை வழிபடும்போது அவர் சோம்பலையும் இந்த சுறுசுறுப்புக்கான வழிகளையும் ஏற்படுத்தி நீக்கி விடுவார். சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை அருள்வார் அப்படின்னு குறிப்புகளை காண்கிறோம். அவசியம் பயன்படுத்தி கொள்வோம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். வாட் வி சீட் வாட் வி ரீப் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நம்முடைய முன்னோர்கள் நல்ல விதைகளை விதைத்ததனாலே தான் நமக்கு பஞ்சாங்கம் என்ற ஒரு அருமருந்தான பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட பஞ்சாங்கத்தின் பலன்களை தினமும் பார்த்து வருகிறோம். அதிலே திதி வார நட்சத்திர யோகம் அப்படின்னு 5 விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட நாளிலே, வாரம்னா நம்ம டே அப்படின்னு எடுப்போம், நாள் அப்படின்றதில் புதன்கிழமை இன்றைக்கு புத பகவானுக்கு உகந்த நாள். அதிலும் புதன்னாலே பச்சை காய்கறி, வீட்டில் அலங்கார பொருட்கள், விளையாட்டுக்கான விளையாட்டு பொருட்கள், கல்வி சாதன பொருட்கள், கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டே வந்தால் இந்த வீட்டில் நிறைய சுபிட்சமாக இதெல்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி அரிசி மருந்து பொருட்கள்லாம் வாங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். இன்றைக்கு பரணி நட்சத்திரம் அப்படின்னு போட்டிருக்கோம். பரணி நட்சத்திரம்னாலே ஆயுதங்கள்லாம் இதெல்லாம் பிரயோகம் பண்ணுறது, இதெல்லாம் புதுசாக இதெல்லாம் கற்றுக்கிறது. உடம்பு முடியாதவங்களை இன்றைக்கி ஃபஸ்ட்டு முதல் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குளிக்கிறது, பயிர் கதிர் அறுக்க போகிறது, மாடு வாங்கிறதுக்கு சந்தைக்கு போகிறது,
சூளை மோரை விஷயத்தில் அடுப்பு வைக்க போகிறது, தானியத்தை களஞ்சியத்தில் கொண்டு வேர் ஹவுஸில் கொண்டு சேர்க்கறது, இதெல்லாம் நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் இன்றைக்கி மத்தியானம் வந்துடும். ஹோமம் பண்ணுறது, சமையல் பண்ணுறது, சூளைக்கு தீ வைக்கிறது, அந்த தீயிட்டு அதை ஆரம்பித்து வைக்கிறது, கடன் கொடுக்கறது, சுரங்கம் வெட்டுறது, இதெல்லாம் நல்லது கிருத்திகை நட்சத்திரம். சஷ்டி திதியில் வேலைக்கு சேர்றது, மாடு வாங்கிறது ரொம்ப நல்லது. வீடு வாகனம் வாங்கிறது நல்லது. தொடர்ந்து நம்ம ஒரு 7 சஷ்டி, கந்த சஷ்டின்னா முருகனை வேண்டிக் கொண்டு முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்ய வீடு கிடைக்காதவர்கள் வீடு கிடைக்கும்னு ஒரு குறிப்பு உண்டு. அதனால் மருந்து உட்கொள்ளுதல், மருந்து தயாரித்தல், இந்த கஷாயம் மாதிரி விஷயங்கள், லேகியம் மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டிலே செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களாக அமையும். சிம்ம ராசிக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சஷ்டியும் போது. வைத்திருதி திதி அப்படிங்கிறது தான் யோகம். இன்றைக்கி சிராத்தம் செய்கிறது, சத்துருக்களால் வரக்கூடிய பகை அப்படிங்கிறதெல்லாம் வெள்ளி சூன்யம் பெருமகையிலேன்னு சொல்ல பிள்ளி சூன்யங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். புதுசாக எதனா வெப்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, டூல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். அதுவும் தைத்துளை கரணம் அப்படின்னு சொன்னாக்க ஃபைட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த மாதிரி சிலம்பம் கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி பண்ணலாம். மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி ரொம்ப நல்லது. யாருன்னா ஹெல்ப்பு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பர்டிகுலராக நான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன், கலைத்துறையிலெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு காசே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, ஆதரவற்ற பெண்கள், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது வேலை கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பொருள் உதவி செய்வது ரொம்ப நல்லது. கரசை கரணம் அப்படிங்கிற கரணம் இன்றைக்கி விதைக்கிறது, பயிரிடுறது, திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் செய்வது, பிள்ளையார் வழிபாடு செய்வது, யானைக்கு உணவளிப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமாக இன்று நாள் அமையும். இந்த நாளினுடைய பலன்களையும் பஞ்சாங்கத்தின் பலன்களையும் பார்த்தோம். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்களுக்கு ராசியின் உள்ளேயே இப்போ சந்திரன் பிரவேசிக்கிறார். ராசியின் உள்ளே பிரவேசித்தது என்ன ஆகும்னா, மனோகாரகன் மனத்துக்குள்ளே அமர்ந்திருக்கிறதுனால என்ன ஆகும், மனசு கொஞ்சம் கிளேசமாக இருக்கும், கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டு, பைசா கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுடைய ராசியினுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் லாபத்தை கொடுப்பார். ஏன்னா 2ஆம் அதிபதி 12இல் இருக்கிறார், இருந்தாலும் லாபத்தை கொடுப்பார். உங்கள் 2இல் அமர்ந்திருக்கிற குரு அவரும் லாபத்தை கொடுப்பார். ஆனால் பண வரவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்துருவாங்க. புதனும் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்குது கொஞ்சம் நல்லதல்ல. 3ஆம் அதிபதி 12இல் அமர்ந்தால் கொஞ்சம் நோய் வாய்ப்பட வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் செலவு உண்டு, மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை மட்டும் அட்டன் பண்ணணும். ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ணிங்களும் கொஞ்சம் டாக்டருக்கெலாம் கன்சல்ட் பண்ணுங்கள், அதில் மாத்திரையை சாப்பிட்டு கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கு மாத்திரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எதான வியாதிக்கு சாப்பிட்றதா நல்லது, உடனே வியாதி தீர்ந்துடும். சனியானவர் 11ஆவது இடத்துல இருக்கிறார் உங்கள் ராசியிலிருந்து. அவர் ரொம்ப நல்ல ஸ்தேதி, அதனால் லாபத்தை கொடுப்பார். அவர் கொடுக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியனும் அங்கே அமர்ந்திருக்கிறார். சூரியனும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கனால ஆட்சியில் அமர்ந்த சனி உங்களுக்கு லாபத்தையும் பொருள் வரவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. உழைத்தால் உழைப்புக்கேற்ற ஊதியமும் அதனால் வரக்கூடிய சந்தோஷமும் இன்று பெறுவீர்கள். இன்றைய நாளிலே 5 என்ற எண்ணை பயன்படுத்துவதும், முடிந்தவரை நீலக்கலரை உங்களுடைய ஆடைகளிலோ இல்லை கைக்குட்டைகளோ ஏதோ ஒன்று வைத்துக்கொள்வதும் உங்களுக்கு நல்லதொரு வளமான நாட்களை இன்றைக்கு அமைத்து கொடுக்கும். வாழ வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்திலே சந்திரனின் பயணம். 12 நாளே விரயம்னு சொல்லுவோம். அவர் தன விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலே தான் சந்திரனின் பயணம் இருக்கிறது. போராத்துக்கு உங்கள் ராசிக்குள்ளரையே குரு அமர்ந்திருக்கிறார். அவரும் பொருட்சேத்திரத்தை தான் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு கொஞ்சம்
நோய்வாய்ப்படக்கூடிய வியாதின்னு இன்ட்யூட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அது தொடர்பான 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குழந்தையுடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்க்க வைப்பார். ஸோ அப்படி மருத்துவ செலவுகள் தொடர்பான செலவுகள் எல்லாம் மைனஸில் கொண்டு வந்து வைப்பார். இது ரிலேட்டடாக கொஞ்சம் செலவுகள் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்வோம். அதெல்லாம் செக் பண்ண வேண்டிய விஷயமாக மைண்டில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கலத்திரம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துல இருக்கிற அவங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுப்பாங்க. எனக்கு உடம்பு முடியல, கால் முடியல, அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களையும் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை இருக்கக்கூடிய சனியானவர் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். லாபம் கிடைக்கும். லாபத்தை 10, 11 பங்கிட்டு போயிட்டுருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் நல்லதாக தான் செய்வாரா அப்படின்னு சொன்னாக்க 11 இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு நல்லதை செய்வார். 10 நல்லதை செய்யும், 11 நல்லதை செய்யும். அடிப்படையில் எல்லாமே நல்லதை நடக்கக்கூடிய விஷயமாக, உழைப்பதற்கான ஊதியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைகிறது. அதனால் கொஞ்சம் கவனம் சிதறாமல் கவனத்தோடு இன்றைக்கி காலத்தை நடத்தினீர்களானால் உங்களுக்கு நல்லது ஒரு காலமாக இந்த நாள் அமைந்துவிடும். இன்றைய நாளிலே 2 என்ற எண்ணும் 9 என்ற எண்ணும் உங்களுக்கு ரொம்ப நல்ல எண்ணாக அமையும். மேஜிக் நம்பர்ஸ். வெள்ளை சட்டை, சிவப்பு கலர், இதுதான் 2 கலர். நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முடிந்தால் இன்றைக்கு முருகன் கோயிலுக்கு போய் வணக்கம் போட்டு சுவாமியை வணங்குவது நல்லது. தேன் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது. வரக்கூடிய நாட்களிலே உங்கள் வீடு கட்டுற எண்ணங்கள்லாம் நிறைவேறி ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதனுக்குள்ளே இருக்கிறது புதன். அவர் சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களுடைய ராசிக்குள்ளே வரக்கூடிய எஃபெக்ட் எல்லாம் 10ஆம் இடம் அப்படிங்கிற எஃபெக்டில் பிரயாணம், இடப்பெயர்ச்சி என்ற இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு துணை போவதற்காக உங்களுடைய ராசிக்குள்ளேருந்து 11ஆம் இடத்துல சந்திரன் பிரவேசிக்கிறார். 2 நாளாக கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வெற்றியும் கிடைக்க போகுது. அதனால் இன்றைக்கி சந்தோஷமான நாளில் கண்டினியூ பண்ண போகிறீங்க. நல்லது தான் நடக்க போகுது. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் முன்ன பின்ன செலவுக்கு கொஞ்சம் கொண்டு வருவார். குழந்தை மூலியமாக கொஞ்சம் செலவு. அதனால் அந்த செலவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வீட்டில் அம்மா கொஞ்சம் கேட்பாங்க, வீட்டம்மா கொஞ்சம் கேட்பாங்க, கொஞ்சம் காசு கொடு, வீடு ரன் பண்ணணுன்னுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் செலவு. இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்க கேது இருக்கிறதுனால உங்கள் உறவுக்காரங்க கூட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுகிறீங்க. அதிகமாக வார்த்தைகளை அளந்து பேசினால் நல்லது. உத்வேகமான விஷயங்களை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரன் அவ்வளோ நல்லா உங்களுக்கு பலனை தரலை. சனியும் சூரியனும் சேர்ந்துருக்கிறதுனால அவ்வளோ நல்ல பலனை தரலை. அதனால் புதுசாக எந்த காரியமும் வேண்டாம். இருக்கிற காரியத்தை ஒழுங்காக பண்ணால் போதும். 2 என்ற அதிர்ஷ்டம் வெள்ளை சட்டையும் இன்றைக்கி ரொம்ப ராசியை கொடுக்கும். அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி புதுசாக எந்த எக்ஸ்ட்ராவேஜன்ஸும் இல்லைன்னா இன்றைக்கி நாள் ஸ்மூத்தாக அழகாக போகக்கூடிய நாளாக அமைந்துவிடும். சாயங்காலம் அவசியம் முருகன் கோயிலுக்கு போங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். அவருடைய விபூதியை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க, பூசிக்கோங்க. அவசியம் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வீடு வாசல் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க இன்றைக்கி தேன் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி தேனை கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே எந்த கனவான வீடும் கடன் அடைதலும் ஈஸியாக முடிந்துவிடும். அதனால் இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதனானவர் உங்கள் ராசியின் 10ஆம் இடத்துக்குள்ளே நுழைய போகிறார். 10 நுழையிறது சந்தோஷத்தை கொடுக்கும். 11ஆம் இடத்துல ஏற்கனவே குரு அமர்ந்திருக்கிறார். அவர் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்திதியில் இருக்கிறார். 11ஆவது அதிபதியானவர் 9இல் அமர்ந்திருக்கிறார். அவரும் கொஞ்சம் நல்லதை கொடுக்க போகிறார். சுக்கிரன் நல்ல விஷயந்தான் கொடுக்க போகிறார். புதனோடு சேர்ந்து அமைந்திருக்கிறார். நல்லதே நடக்கும். ஸோ
வீட்டில் ஏதோ ஒரு கல்யாண காரியங்கள்லாம் நடக்க போகுது, அதுக்கான வரவுகள் எல்லாம் வரப்போகுதுன்னு இண்டிகேட் பண்ணிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ஜனங்க வருவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய பணங்கள், வரத்துக்கள், செலவுகளும் சேர்ந்து சுப செலவுகளாக அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டத்தில் இந்த சந்திரனின் இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. சஷ்டி விரதம் இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த முருகனுக்கு தேனால் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு கனவு இல்லம் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்குள்ளே, அந்த கனவு இல்லத்தை நனவாக மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைவதனாலே அவசியம் முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கள். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மறைவுஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்க, அந்த செவ்வாய் செலவுகளை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியது சுப செலவாக மாறுமானால் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் சுப செலவாக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. பரணி நட்சத்திரம் முடித்து கார்த்திகை நட்சத்திரத்தை சஷ்டி அப்படிங்கிற திதியில் இன்றைய நாளில் இருக்கிறதுனால இந்த அவசியம் பண்ண வேண்டிய விஷயமாக இதை செஞ்சோம்னால் ஒரு சின்ன டேர்ன் உங்கள் லைஃப்பில் கொடுப்பார். லைஃப்பில் நான் கனவு கண்டேன், என் வீடு கிடைத்ததுன்னு சொல்லிவிடுவீங்க. அதுக்கான அச்சார நாள் இன்று அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வீடு வாங்குறதுக்கு போகிறதுக்கெல்லாம் டோக்கன் அட்வான்ஸ் கூட இன்றைக்கி கொடுத்துருவாங்க. செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. காலையில் எழுந்ததும் பிள்ளையாரை போய் கரசை கரணம் அப்படிங்கிறனால பிள்ளையார் வழிபாடு ஒரு தேங்காய் உடைச்சிருங்க. உடைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக வாங்க. அடுத்தது எங்கெல்லாம் பில்டர் இருக்காங்களா, உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நாளை ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் டேவாக மாற்றிடலாம். அதுக்கு 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் சுக்கிரனுடைய அந்த வெண்பட்டையும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். வெண்பட்டு இல்லை சார் எங்ககிட்ட இல்லைன்னா வெள்ளை துணி யூஸ் பண்ணாலும் போதும். இதுதான் உங்களுக்கு நிறம். இந்த நிறத்தையும் இந்த 6 என்ற இலக்கங்கத்தையும் எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய நாளை நல்ல நாளாக அமைத்து கொடுப்பீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே. சிம்ம ராசி அப்படின்னு சொன்ன உடனேயே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களான சுக்கிரன் அப்படின்னு வந்துடுவார். சுக்கிரன் ஏன்னா மகம் பூரம் அப்படின்னு பார்த்தா மகம் பூரத்தின் அதிதேவத்தை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நட்சத்திரக்காரன் சுக்கிரன் அவர் உங்களுக்கு அமர்ந்திருப்பது 8ஆம் இடத்துல. அப்போது சுகம் அப்படிங்கிறது எதிர்பாராத சுகம், வீட்டில் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதுலேயும் புதன் அவர் 8ல் அமர்ந்ததுனால கொஞ்சம் மனசில் ஒரு கிளேசத்தை கொடுப்பார். 9ஆம் இடத்துக்கு சந்திரனான பிரயாணம் கொடுத்ததுன்னா கொஞ்சம் காரியங்களை தடை பண்ணுவார். ஆனால் நாளையிலேருந்து கொஞ்சம் சரியாகிடும்ன்ற எண்ணத்தோடு இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளையிலேருந்து சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமானா ஆமாம், கொஞ்சம் ரெண்டுமே இருக்கும். சுகமும் துக்கமும் கலந்த நாளாக இந்த நாள் இருக்கும். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடத்திலே குருவானவர் அமர்ந்திருப்பார். அதனால் சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள், பிரயாணங்கள் இதெல்லாம் கொடுப்பார். ஆஃபீஸில் இதான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான எவிடன்ஸ் ப்ரூஃபான விஷயங்களை செய்யக்கூடியது சூரியனானவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்காக கொஞ்சம் அலைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் பேசும்போது மட்டும் அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க. அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கீப் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அது மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க. ரொம்ப ஒட்டி உறவாடி எல்லாத்தையும் சொல்லி உங்கள் ரகசியத்தெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட மாட்டிக்காதீங்க. அந்த ஒரு காஷன் மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க. உங்கள் ராசியிலேருந்து 11ஆவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயானவர் நல்ல ஒரு ஸ்திதியில் இல்லை அப்படின்னாலும் வக்ரம் என்ற நிதியில் இருந்தாலும் பண வரவை கொடுத்து விடுவார். அதனால் பணம் எப்படியோ ஒரு இடத்துல வரும்னா இந்த விதத்தில் ஒரு சொத்து விற்று காசு, யாரோ ஒரு ரிலேஷன் வருவார் உங்களுக்கு காசு அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் காசு விஷயம் வந்துடும்னு மனத்தில் வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதியானவர் கேது, 2ஆம் இடத்துல இருப்பவரான கேது, அவரால் வரக்கூடிய வியாதிகள் உண்டு அப்படிங்கிறது மனசில் காஷனாக வச்சுட்டோம்னா, உள்ள நுழையக்கூடிய சந்திரனை அடிப்படையாக கொண்டு 2 அப்படிங்கிறதும் 7 என்ற எண் சமசப்தமாக இருக்கக்கூடிய சூரியனாலும் இந்த 2-7 காம்பினேஷன் இன்றைக்கி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிகப்பு கலர் ரொம்ப நல்லதாக இருக்கும். வெளிர் சிறப்பாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு நல்லது ஒரு காலத்தை அமைத்து கொடுக்கும்.
வாழ்க வளத்துடன். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்த்து கொண்டிருக்க அமைந்திருக்கிறது. இந்த புதன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவர் புதன் நீச்சகதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுல பார்க்குறார். அப்போது மனசுக்குள்ளார எப்படி இருக்கும்? ஏதானும் ஒன்று புதுசாக பண்ணிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அதுவும் ஒய்ஃபை பார்க்கும்போது ஏம்மா என்னை கொடுத்துற அப்படின்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சின்ன சின்ன வியாதிகளை உங்கள் ஒய்ஃபுக்கு கொடுத்து என்ன பண்ணுவார்? அந்த வியாதியை அட்டன் பண்ண சொல்லுவார். அவங்களுக்கு கொஞ்சம் கலத்துறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார். அவங்கள கொஞ்சம் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை கொஞ்சம் கொடுத்துருவார். அப்போ அது மூலிமா கொஞ்சம் அந்யோன்யம் க்ரியேட் ஆகும். இந்த சூழ்நிலையில் அஷ்டமத்துக்குள்ளார ஒரு நம்ம சந்திரன் உள்ள நுழைகிறார். உங்கள் பரணி நட்சத்திரம் வரும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு இருக்கும். அப்போ சந்திராஷ்டமம் அப்படிங்கும்போது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்கக்கூடியது. அவங்களுக்கு முதல் ஆஃப் ரெண்டாம் ஆஃப் ரெண்டுமே கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் காரியங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து நிதானித்து செஞ்சிங்கன்னா சரியாக போடும். அவசரப்பட்டால் சொல்லுவோம் இல்லையா, அவசரப்பட்டால் அண்டாவும் தெரியாது, அந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் போயிடும், கண்ணை மறைத்து விடும். அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானத்தை பயிர்ந்தீங்களா இன்றைக்கி நல்லது. அதே போல் வேலைகள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிளான் பண்ண வேலையெல்லாம் புதுசாக எதாவது வேலை தான் கொஞ்சம் பிளிங்க் பண்ணாமல் விட்ருங்க. இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்ருங்க, அமைதியாக இருந்துருங்க. நான் இழுத்து போட்டு செய்வேன்னு தப்பாக நிற்கும் வேண்டாம். மனசு ஒருநிலைப்படாத சூழ்நிலையிலே காரியங்கள் எதுவும் சுத்தமாக நடக்காது. அதனால் தான் சந்திராஷ்டம் போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். இன்றைக்கி வேவ்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ரிதம், பாடி ரிதம்னு சொல்லுவோம், அந்த ரிதம் சரியாக இருக்காது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் சந்திராஷ்டமம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறது. அது கொஞ்சம் இன்றைக்கி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளை வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும். இன்றைக்கி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் இருக்குது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற செவ்வாய், 9ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா அவங்களுக்கு அனுகிரகம் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க, இன்றைக்கி முடிந்த வரைக்கும் முருகன் கோயிலுக்கு போங்க, முருகனுக்கு அபிஷேகத்தெல்லாம் பாருங்கள். அபிஷேகத்தை பார்த்து அவருடைய பிரசாதத்தை வாங்கி நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள். ஸ்கந்தாசரணம்னு தான் மந்திரம், அதை சொல்லிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த டேஸ் கம்ப்ளீட்டாக முருகன் அருளாலே நல்ல நாளாய் அமைந்துவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி, இந்த காம்பினேஷன் இருக்குது. இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் உங்களுக்கு கொஞ்சம் மனசுலேயும் ஹெல்த்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் பண்ணி வைப்பார். அதை தொடர்ந்து சனியும் அதே வேலையை தான் செய்வார்னு மனசில் வச்சுக்கணும். ஆனால் 7ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய விஷயத்தில் வரக்கூடியவர் சந்திரன். அவர் சுகத்தை கொண்டு வந்து தரப்போகிறார். அப்போது மனசால் சுகமாக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைக்கி ஏற்படுத்த போகிற காலகட்டம் இருக்கிறதுனாலே கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டேஜில் மூவ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இன்றைக்கி பார்க்கும்போது புதனானவர் நமக்கு உட்கார்ந்துருக்கிற இடம் பார்த்தோம் 6ஆம் இடத்துல இருக்கிறார், அதனால் லாபம் உண்டு. சுக்கிரனானவர் 6ஆம் இடத்துல இருப்பது மனக்கவலை கொடுப்பார், அதனால் 6ம் சுக்கிரனும் கொஞ்சம் மேட்ச் ஆகிடுவாங்க. ஆனால் அதே இடத்துல ராகு அமர்ந்திருப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதனால் இன்றைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை கோயிலுக்கு கொஞ்சம் போய் வணக்கம் போட்டுட்டு வந்துடுங்க. 2 எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் சுவாமிகிட்ட வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வச்சுட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு நிம்மதியாக அமைதியாக சுவாமி நீதான் கருணை அப்படின்னு உட்காருங்க. இன்றைக்கி சஷ்டியாக இருக்கிறதுனால முருகன் கோயிலுக்கு போவதும் இதே தான் வேலை. இதை பண்ணினாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும். எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கனவுலாம் வச்சுருக்கோம் இல்லையா, வீடு கனவு இல்லம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள், கடன் கொடுத்துருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், இது 2மே எனக்கு வரல போகலன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய டே தான் இன்றைக்கி.
அந்த ரெக்டிஃபிகேஷன் டேன்னு சொல்லுவோம். இந்த ரெக்டிஃபிகேஷன் டே இன்றைக்கி. அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடக்கப் போகிறது. 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கப் போகிறது என்று. இன்றைக்கி முடிந்த வரைக்கும் மஞ்சள் கலர், சிவப்பு கலர், இந்த 2 கலர் கொஞ்சம் காம்பினேஷன் இருக்கிற மாதிரி ட்ரெஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குரு கடாட்சத்தினாலே இந்த நாளை எளிதாக கடந்து ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கொள்வீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனாலே கொஞ்சம் மனத்திலே பயம். 7ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்குது அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கிறார். அதனால் வீட்டம்மா சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிறதுன்னு மனசில் இருக்குது. அதனால் அவங்க சொன்னதெல்லாம் கேட்குறீங்க. கணவன் மனைவிக்குடைய அந்யோன்ய உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பதனாலும், அதே ஸ்தானத்திலே சேர்ந்து இருக்கக்கூடிய சனீஸ்வரன் குடும்ப உறவுகளே கொஞ்சம் சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பதனாலும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும் காஷனாக இருக்கக்கூடிய நாளான இன்று உங்களுடைய 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார சந்திரன் உள்ள நுழையிறார். அப்போது கொஞ்சம் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு டிக் அடிச்சுக்கலாம். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளான இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சியை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கப் போகிறது. யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாக்க சுக்கிரன் கொடுக்க போகிறார், புதன் கொடுக்க போகிறார். அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் வளத்தையும் 3 கிரகங்கள் கொடுக்க போகிறது. சுக்கிரன், குரு மற்றும் புதன் என்று கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் காலங்காத்தால் எழுந்துக்கணும், குளிக்கணும், பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போகணும், நல்ல அபிஷேகத்தை பார்க்கணும், 4 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. ஒரு எலுமிச்சம்பழம் சாமிகிட்டே கொடுத்துருங்க, 3 எலுமிச்சம்பழம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அந்த 3த்தையும் 1 வீட்டில் சாமிகிட்ட வச்சுருங்க, 2 எலுமிச்சம்பழம் வீட்டில் எல்லோரும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுடுங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்க வரக்கூடிய நாட்களுக்கு திரவிய வரவுன்னு சொல்லுவோம். வர வேண்டிய வரவெல்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கணும், பெருநீளாக வரணும். அப்படி திரவியம்னா அப்படி கொட்டணும், அப்படி கொட்டுற மாதிரி வரவு வரணும். அதானே நமக்கு ஆசை. எனக்கு எப்போவுமே நல்ல காசு வேணும், கொடுக்குற தெய்வம் வழியில் வந்து கூரையை பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தானே கேட்போம். அப்போது எனக்கு கொடுக்குற தெய்வம் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வரவு வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இங்கே எக்யூப் பண்ணணுன்றதுனால இந்த வினை செய்யுங்க. முருகனுக்கு இன்றைக்கி அபிஷேகம் நாள். அதனால் முருகன் அபிஷேகத்துக்கு தேனை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. தேனால் அபிஷேகம் பண்ணினால் சஷ்டியின் போது அட்லீஸ்ட் ஒரு 7 வாரம் செஞ்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வீடு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. உங்கள் கனவு இல்லம் வாடகையே கொடுத்துட்ருக்குறேன், கனவு இல்லத்துக்கு ஏற்பாடு நடந்துவிடும், கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விடும் இப்படின்லாம் ரூல் இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி பண்ணினேன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக அமைந்துவிடும். இது அமையறதுக்கு 7 என்ற எண்ணும் 9 என்ற எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். அதனால் அந்த எண்ணெயை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வெள்ளை சட்டை, சிகப்பு கலர் சட்டை, இது 2 காம்பினேஷன் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கோங்க. வெளிர் சிவப்பு அப்படிங்கிறது, ஊதா அப்படிங்கிற கலர், இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணினேன்னா இன்றைக்கு நாளை இனிய நாளாய், ஏற்கனவே மகிழ்ச்சின்னு சொன்னேன், மகிழ்ச்சி நாளாய் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதன் 6லே இருந்தாலும் அவர் கொஞ்சம் மனசை கஷ்டப்படுத்தினாலும் உங்கள் ராசியையே செவ்வாயானவர் வக்கரகதியில் இருந்து பார்ப்பதாலும் ஒருத்தர் துயரத்தை கொடுத்தா இன்னொருத்தர் சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறால் களத்திரமானவர் உங்களுக்கு நல்ல விஷயத்தில் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அந்யோன்யமாக இருப்பார்கள். உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, இந்த 2 பேரும் நன்மையை கொடுப்பார்கள். பணம் வரும், தனக்காரகன் வேலை செய்வார்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனானவர் கொஞ்சம் போய் ரிலேஷன்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் சார்னு ஒரு 8 போய் பார்த்து வரக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார்கள். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய
புதனானவர் பக்தி என்ற விஷயத்தை கொடுக்கறதுனால இன்றைக்கி புதன்கிழமை விஷ்ணு கோயிலுக்கு போய் சுவாமியை வேண்டிட்டு வந்துட்டிங்கன்னா உடம்பில் இருந்த வியாதி போயிடும், சரீரத்தில் பலம் கிடைக்கும், ஆரோக்கிய பலம் பெருசு அது கிடைக்கும். இன்றைக்கி சந்திரனானவர் உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துக்குள்ளே நுழைகிறார். அப்போ பார்க்கும்போது அவருக்கு ஃபஸ்ட்டு என்னெல்லாம் செலவு இருக்கோ அதெல்லாம் முதல்ல பண்ணிவிடுவார், அப்புறம் தான் வரவுக்கு வழி பண்ணி கொடுப்பார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் செலவு உண்டு. இதன் அடிப்படையிலே இன்றைக்கு ராசியின் அடிப்படையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட எண் அப்படின்னாக்க 9. இந்த எண்ணை பயன்படுத்துவதும் எவ்வளோ தூரம் சிகப்பு கலர் இருக்கோ அவ்வளோ கலர் சிகப்பு கலர் துணியை நீங்கள் யூஸ் பண்ணுறதும் இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைக்கு முருகனின் நாள், சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்ததுனாலே முருகனுக்கு அபிஷேகம் செய்வது, அவருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுவது, சந்தனாபிஷேகம் பண்ணுவது மற்றும் தேனால் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அரளி மாலையை கட்டி கொண்டு சென்று அவருக்கு போட்டு விடுங்க. அரளி மாலை கட்ட உங்களிடம் இருக்கிற சரீர பீடைன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் டிசீஸ்லாம் போயிடும், தோல் வியாதி போகும், அமைதியான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை மனது கொண்டு போய் நிற்கும். கிளஸ்டர்னு சொல்லுவோம், மனசில் ஒரே குழப்பம் துயரம் அதெல்லாம் போயிடும். ஒரு நிதர்சனமான நல்ல ஒரு வைபை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதனான சனி 2ஆம் இடத்திலே ஆட்சி பீடத்தில் அமர, அவருடன் சூரியனானவர் அஷ்டமத்துக்காரர் அமர்ந்திருக்கிறார். இப்போ சூரியன் சனி சேர்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் கொஞ்சம் கவலையை கொடுப்பாங்க. எதுவுமே விரக்தியாக இருக்கக்கூடிய ஃபீலில், கொஞ்சம் டயர்ட்ஸமான ஃபீலில் கொடுப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஏற்கனவே டயர்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஃபீலு தெரியும். 4ஆம் இடத்துல இப்போ சந்திரனானவர் உள்ள பயணிக்க போகிறார். அப்போ 4ல் பயணிக்கக்கூடியவர் அவர் எப்படி இருந்தாரா, அவரும் டயர்ட்னஸை கொடுப்பார். அப்போ கொஞ்சம் சிக் ஃபீலோடு இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகும். அதற்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறதுனால சின்ன வகையில் குருவினால் வரக்கூடிய லாபம் கிடைக்கும். குழந்தைகள் மூலம் ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சுக்கிரனானவர் 2ல் அமர்ந்திருப்பது உங்களுடைய சௌக்கிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருப்பது. புத்தியானவர் அவருமே 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது. ராகு ஆனவர் அவர் 3ஆம் இடத்தில் அமர்ப்பது. இதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்திதியில் வச்சுருக்கு. அதனால் உங்கள் கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் ஷார்பன் பண்ணிட்டால் போதும், பைசா வந்துடும். அப்போது உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். எஃபெக்டிவில் கொடுக்கக்கூடிய ஆசாமியான செவ்வாய் 11க்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தின் அதிபதியானவர் 6லே அமர்ந்திருக்கிறார். அதனால் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் அவருடைய நாளான இன்று புதன்கிழமை பரணி கார்த்திகையான சஷ்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகிற நாளான இன்று சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. முருகன்கிட்ட போய் அப்படியே காலை பிடிச்சிட்டு அப்பா அப்பா முருகனே நீ அப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உட்காந்துடணும். ஸ்கந்த குரு கவசம், ஸ்கந்த சஷ்டி கவசங்களெல்லாம் சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் மட்டுமல்லாமல் அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே உங்களுக்கு பலன்களாக மாறக்கூடிய நாள் இன்று. நான் என்ன பண்ண என்ன கிடைக்கணும்னுலாம் கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணால் லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு சொன்னால், தனகாரம் வேணும்னா விபூதி அபிஷேகம் பண்ணணும். குழந்தை பாக்கியம், எனக்கு திருமண பாக்கியம் எல்லாம் எங்கள் வீட்டில் சுபிஷமானா சந்தனாபிஷேகம் பண்ணணும். எனக்கு பொருள் வரவு, சொத்து சேர்க்கணும், வீடு வாசல்லாம் வரணும், தேன் அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் இன்றைக்கி பண்ணினேன்னா என்ன வரும்னா உங்களுக்கு எல்லாம் திரும்பி வரும். வியாதியெல்லாம் தீர்ந்து போகணுன்னா மலரினால் அபிஷேகம் பண்ணணும். எஸ்பெஷலி அரளி மாலையை கட்டி அரளியால் அபிஷேகம் பண்ணுவது, அரளி மாலை போடுவது எல்லா விதமான மன கஷ்டங்களையும் அழகாக தீர்த்து விட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு முருகன் அருளாலே கிடைக்கக்கூடிய நாளான இன்று அவசியம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் ராகு என்ற தொடர்பும், உங்கள் ராசியுள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் சனி என்ற தொடர்பும் பல விதத்திலும் பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற வேலைகளை
மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே, தைரிய ஸ்தானத்துக்குள்ளே நுழைகிறார் சந்திரனானவர். அதனால் வரக்கூடியது திரவிய லாபம் அப்படின்னு சொல்லுவோம். லாபத்தை தான் கொடுக்க போகிறார். ஆனால் லக்னத்துக்குள்ளே இருக்கிற, ராசிக்குள்ளே இருக்கிற சூரியனாலே கொஞ்சம் மனசில் கொஞ்சம் கிளேசங்கள் உண்டு. மந்த தன்மை கொண்டு எதுவுமே செய்யறதுக்கு கொஞ்சம் அசதியாக இருக்கும், சோர்வாக இருக்கும், டயர்ஸமாக இருக்கும்ன்ற சூழ்நிலையெல்லாம் காட்டும். ஆனாலும் 2ஆம் இடத்தில் இருக்கிற புதனை வைத்து கொண்டு பார்க்கும்போது நன்மையை கொடுப்பதனாலே கொஞ்சம் நன்மை வரவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி செய்தால் உங்களுக்கு வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புதனை அமைத்து கொடுத்து விடுவார். அதுக்கு துணை போவதற்கு நமக்கு சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். சுருண்டு படுத்துக்காமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா நல்லது. காலையிலே சீக்கிரம் எழுந்துக்கிறது, ரொம்ப அட்வான்ஸாக எழுந்துக்கிறதுலாம் நல்லது. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு சனி அங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால, சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் டக்குன்னு காலை வேலையில் எழுந்துக்கணும். எவ்வளோ சீக்கிரம் காலையில் எழுந்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் நம்ம சொல்லுவோம், காசியில் போய் குளிச்சுட்டு வாங்க, கங்கையில் போய் மூழ்கிட்டு வாங்கலாம் சொல்கிறோம்ல, புனித ஸ்தலங்கள் யாத்திரைகள்லாம் சென்று போயிட்டு வாருங்கள். இன்னும் ஜோசியர் அடிப்படையில் நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்போம். பிகாஸ் ஆஃப் இந்த சனி, சூரியன் இவங்கெல்லாம் கும்பத்தில் வர்றது அடுத்த 30 வருஷம் கழித்து தான் வரப்போகிறாங்க. அதனால் இந்த காலங்களில் நீங்கள் போய் என்னெல்லாம் செய்ய முடியும் அவ்வளோ காரியங்கள் நல்லதங்களாக பண்ணுங்கள். அதுக்கு சீக்கிரம் எழுதுகிறது ஒரு உபாயம் அப்படின்னு வைத்துருக்கிறோம். அதில் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவானவர் அந்த உபாயத்தினை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இது பண்ணுவார். இல்லைன்னா பயத்தை கிரியேட் பண்ணுவார். என்ன ஆகுமோ தெரியல சார், என்னவோ நடக்க போகுதுன்னு தெரியல சார்னு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுவார். ஆனால் கும்ப ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும், சீக்கிரமாக எழுந்து சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடகடன் சுவாமியை போய் பார்த்துட்டு வந்துடணும். எவ்வளோ தூரம் பக்தி பரவசமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. முருகனுக்கு போய் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்குள்ளே தான் இப்போ போகிறார். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்து விரதம், சஷ்டி விரதம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சின்சியராக இருந்தீங்கன்னா பலன் உண்டு. எப்படி பலன் உண்டு? உங்களுக்கு கடன் அடையும், வீடு கிடைக்கும், திருமண வாழ்க்கைகளில் நல்ல சுபிட்சமான இருக்கும், குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியங்களையும் பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அவ்வளோ லிஸ்ட்டையும் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? முருகனுக்கு போய் அபிஷேகத்தை செய்யணும். 9ஆம் நம்பர் என்ற நம்பரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சிவப்பு கலர் அப்படிங்கிற சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த மருத்துவ உதவிகளை செய்வது, இதுவும் நீங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு நாளை இனிதாக அமைத்து கொடுக்க முருகன் அருள் நிற்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளேயே இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் ராகுவும் உங்களை மனத்திலே நலவிதமான கோலத்தை காட்டி கொண்டிருக்கிறார். பைசா வருமா, இங்கேருந்து அங்கே போகணுமா, இங்கேருந்து இங்கே வரணுமா, என்ன பண்ணுறது தெரியலேன்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. போராட்டத்துக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியன் சந்திரன் இவங்க 2 பேருமே உங்களுக்கு தன விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சூழ்நிலையை, செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்குற சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறதுனால எல்லா செலவும் ஒரே நேரத்தில் வருது சார் அப்படின்னு ஒரு புலம்பல் இருக்கிற நேரத்தில் தான் 2ஆம் இடத்துல நேராக சந்திரன் உள்ள நுழையிறார். ஏற்கனவே எரியிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லின்ற மாதிரி இவரும் போய் தன விரயத்தை கொடுப்பதற்கான மனநிலையை கொடுத்து விடுவார். அதனால் மனசில் எவ்வளவு செலவு இருக்குது அப்படின்ற எண்ணம் போடும்போது அத்தியாவசிய செலவுகள், அவசிய செலவுகளை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதை மட்டும் செய்யுங்க, வேறு எதுவும் புதுசாக செய்ய வேண்டாம்னு எடுத்துருங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவர் வியாதி ரிலேட்டடாக மருந்து செலவுகள் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுப்பார். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பார். அதனால் அவசியம் அதை மட்டும் பண்ணிவிட்டு அமைதியாக உட்கார்றது ரொம்ப நல்லது. நான் எடுத்து எல்லாத்தையும் செய்வேன், எல்லாத்தையும் பண்ணுவேன், நான் எங்கே மாறிடுவேன், இடம் மாற்றுவேன், வீடை மாற்றுவேன், ஆஃபீஸை மாற்றுவேன், கடையை மாற்றுவேன், ஏகப்பட்ட மாற்றங்கள் மனசுக்குள்ளே தோணும். அது மாற்றம் மனத்தோடே வச்சுடுங்க. வெளியில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கெலாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்னா வீணாக விரயம் ஆகும். ஆனால் செலவு பண்ணுறது நிறைய இருக்கும், வரவு கம்மியாகிடும். வரவே பண்ண முடியாமல் கடன் வாங்க சூழ்நிலை வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. முடிந்தவரை துணைவியரின் உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி அவங்கள கொஞ்சம் மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணி ரெடி பண்ணி எக்யூப் பண்ணுற டேவாக இன்றைக்கி வச்சுக்கோங்க. மற்ற எந்த வேலையும் புதுசாக எதுவும் பண்ணிக்க வேண்டாம். சாயங்கால வேலையில் முருகன் கோயிலுக்கு போங்க, காலை வேளையில் முருகன் கோயிலுக்கு போங்க. முருகனுக்கு அபிஷேகத்தில் ஆராதனையெல்லாம் பங்கு முடிஞ்சால் பங்கு கொள்ளுங்கள், இல்லைன்னா பார்த்து விட்டான்னு வாங்க. கண்ணால் பார்ப்பதே நமக்கு செல்வமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் உங்களுக்கு பலன்கள் உண்டு. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும்னு சொல்லும்போது வியாதிகள் தீர வேண்டும்ன்றது உங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கும். அதனால் நல்ல செவ்வரளை மாலையை வாங்கி கொண்டு போய் சாமிக்கு சேர்த்து விடுங்கள்.
உங்களுடைய கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் தீர்த்து அழகாக உங்களுக்கு மருத்துவ செலவுகளை குறைத்து நல்லது ஒரு வாய்ப்புக்கே ஏற்படுத்தி கொடுக்க இந்த நாளை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு நல்ல அரிய வாய்ப்பு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.